15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி கிடைச்சா அது சாதாரண வெற்றின்னு சொல்ல முடியாதுங்க, வரலாற்று வெற்றி தாங்க சொல்லணும். ஆமாம், ஆஷஸ் தொடரில் நடந்த 4வது டெஸ்ட் மேட்ச்சில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஆஸ்திரேலியா 3 டெஸ்ட் மேட்ச் அடித்து சீரியஸை வின் பண்ணியிருந்தாலும் விடாமல் 4வது மேட்ச்சில் துரத்தி இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவை அவங்க சொந்த மண்ணில் ஜெயிக்கிறது என்ன சும்மாவா? இதை ஒரு வரலாற்று வெற்றியாக தாங்க பார்க்கப்படுது. ஏன்னா இங்கிலாந்து தொடர்ந்து பல தோல்விகளை பெற்ற போதிலும் துவண்டு போகாமல் இத்தனை வருஷம் கழித்து ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சதால் இதை பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தா ஸ்மித்தை போட்டு பென் ஸ்டோக்ஸ் அடிக்கிற மாதிரிலாம் போட்டு இணையதளவாசிகள் கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. ஏன்னு சொல்லணும்னா கடைசியாக 2011 இங்கிலாந்து ஜெயிச்சவங்க அதுக்கப்புறம் 5468 நாள் கழிச்சு இப்போதாங்க ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருக்காங்க. அதனால இந்த வெற்றி பயங்கரமாக பார்க்கப்படுது. இது போக இந்தியா 2024 கூட ஆஸ்திரேலியாவை அவங்க சொந்த மண்ணில் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் பல நாடுகள் பல வருஷமாக ஜெயிக்க முடியாமல் தான் இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள் ஜெயிச்சதே இல்லைங்க. உங்களுக்கு இந்தியா பெற்ற வெற்றி பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.